இன்னைக்காவது இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது இஸ்ரேலுடைய போர்ட்டுகளை தான் யூஸ் பண்றான், இஸ்ரேலுடைய பேஸுகளை தான் யூஸ் பண்றான். ஈராக்கை அடிக்கிறதுக்கு அரபு நாட்டினுடைய பேஸுகள், அரபு நாட்டுக்குள்ள இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸை பயன்படுத்தி தான் அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியது. ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளுடைய பேஸுகளை பயன்படுத்தி தான் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தியது. அப்பொழுதும் இதே நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா கைகட்டி மௌனமாக இருந்தார்கள். எனவே இந்த பொதுமக்களை கொள்ளுகிற விவகாரத்தில் எந்த நாடும் விதிவிலக்கு இல்லை. இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனா அங்க தியேட்டர் திறந்துகிட்டு இருக்கிறான். இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது, அங்க குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது, அங்க மற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கத்தாரு நிலையாக நின்று இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறானே தவிர மற்ற எல்லா விவகாரத்திலும் சவுதி அரேபியாவினுடைய ரோல் என்னங்கிறத நம்ம பார்க்கணுமா இல்லையா? சூரா ரூம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அழகான பாடம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய அகீதாவுக்குள்ள நம்ம போகல, அவர்களுடைய அகீதாவை நம்ம ஏற்றுக்கொள்ள போறதும் கிடையாது. மார்க்க ரீதியா அவர்கள் பிழையான வழிமுறையில் இருக்கிறார்கள் என்பதை அத்தனை பேரும் உளப்பூர்வமாக தலைமேல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அவர்கள் மார்க்க ரீதியாக மிக தெளிவான பிழையில் இருக்கிறார்கள் என்பதை இங்க யாருமே போய் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்றதான் ஷேக் ஷெரின்னு சொல்லி யாரும் ஏத்துக்கிற போறதில்லை, அவர்கிட்ட ஃபத்வா கேட்க போகவும் இல்லை. அந்த காரியம் ஒண்ணுமே பண்ணலங்க. இஸ்ரேலை அடக்கிறதுக்கு எவனாவது இருக்க மாட்டானான்னு பார்க்கும்போது ஈரான்காரன் நிற்கிறான். அவன் அரசியல் ரீதியாக அவனுடைய ஆயுத பலத்தை கொண்டு அவனுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறான், சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வையில் ஒருவர் நீங்க எந்த பக்கமுங்க நிப்பீங்க, இஸ்ரேலா ஈரானான்னு கேட்டா நான் ஈரான் பக்கம் தான் நிப்பேன். சூரா ரூம் எனக்கு அதை தான் கற்றுத்தருகிறது. நான் சொன்ன கருத்துக்களை விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், சரிகாணுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். யாராவது பிழை என்று நினைச்சீங்கன்னா தாராளமாக திட்டலாம், விமர்சிக்கலாம், ஏசலாம், வீடியோ போடலாம், எதனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய உரிமை. எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கிடைக்குதுல்ல, அதனால தாராளமாக யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த முடியும். எனக்கு புரிந்ததை, நான் கற்றதை, நான் தேடியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறேன். பிழையாக இருக்கிற போது தூக்கி எறிந்து விடுங்கள், சரியாக இருக்கிற போது அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கிறது.